என்ன அர்ஜுன், அத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் அத்த. எதையும் மறக்கலல்ல? எதையும் மறக்கல அத்த. சரி, ட்ரெயின் எத்தன மணிக்கு? 10:30க்கு ட்ரெயின் அத்த. கரெக்ட்டா டைமுக்கு போயிடுவல்ல? அதெல்லாம் கரெக்டா போயிடுவேன் அத்த. ட்ரெய்னிங் முடிச்சுட்டு இங்க வரப் போறியா? இல்ல ஊருக்கு போயிட்டு அப்புறம் இங்க வரியா? அது தெரியலையே அத்த. அங்க போயிட்டு ட்ரெய்னிங்க முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். டைம் இருந்தா ஊருக்கு போயிட்டு வருவேன். இல்லனா இங்க தான் அத்த வருவேன். சரி. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்த. நேரத்துக்கு சாப்பிடு என்ன? கண்டிப்பா அத்த. சரி. ஒழுங்கா தூங்கணும். ம். சரிங்க அத்த. ஜாக்கிரதையா இரு. சரிங்க அத்த, சரியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிப்பா. ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்க சரியா? சரி. நான் வரேன் அத்த. பாய் அத்த. பை. ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி அத்த. ம். என்ன இந்த பொண்ணு இன்னும் எந்திரிக்கல? ம். ஸ்வேதா? ஸ்வேதா, ஏய். டைம் என்ன ஆகுது? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எந்திரி. அம்மா எழுப்பாதீங்கம்மா, என்னால முடியல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட போறேன். ம். டயர்டா என்னது? இருக்குமா? லீவ் போட போறியா? ம். மாயா, சொல்லு ஸ்வேதா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு பேசினாதான் என்னால உன் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆபீஸ்ல யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்றாங்களா இல்ல ஒர்க் ப்ரெஷரா இருக்கா? சொல்லு ஸ்வேதா. மாயா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆ, அப்ப வெளியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மாயா, வெளியில எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு ஸ்வேதா, நீ மேஜரான பொண்ணு. அம்மா இருக்காங்களேன்னு பாக்காத. என்ன யாரையாவது லவ் பண்றியா? அதுல ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு, எதையும் மறைக்காத. ஐயோ மாயா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஏதாவது சொல்லேன்டி. ஆண்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லு ஸ்வேதா. எதுவா இருந்தாலும் தைரியமா பேசு, எதையும் மறைக்காத. மாயா, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்குள்ள என்னென்னமோ ஆகுது. என்னை யாரோ ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி இருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் மேல ஏதோ உட்கார்ற மாதிரி இருக்கு, படுக்கிற மாதிரி இருக்கு, கெட்ட கனவு மாதிரி இருக்கு. எனக்கே ஒன்னும் புரியல. அது சில நாள் நடக்குது, சில நாள் இல்ல. அந்த மாதிரி நடக்கிற அடுத்த நாள் உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது சரி, எத்தனை நாள் அப்படி இருக்கு? கொஞ்ச நாளாவே இது கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அதுக்குதான் கண்ட நேரத்துல பேய் படம் பார்க்காத, பேய் கதை கேட்காதேன்னு சொன்னேன். நான் சொல்றத நீ கேக்குறியா? இப்ப என்னாச்சுன்னு பாருடி. ஐயோ கடவுளே, என் புள்ளைய நீ தான் காப்பாத்தணும். ஏமாயா, இவளை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாயத்தை கட்டினா சரியாயிடுவாளா? ஐயோ அம்மா, நீ சும்மா இருமா கொஞ்ச நேரம். ஆண்டி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்வேதா, நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ண. அப்புறம் நான் சொல்ற மாதிரி செய். என்ன யாரையும் காணோம்? ஏய், வாடா அர்ஜுன். என்னத்த பாலோட வரீங்க? நீ வரதையே மறந்துட்டேன்டா. சரி சரி, ட்ரைனிங் போனியே, எப்படிடா போச்சு? ட்ரைனிங்லாம் நல்லா தான் அத்த போச்சு. சரி வா சாப்பிடலாம்.
ஐயோ வேணாம் அத்தை, நான் வரும்போது ட்ரெயின்லயே சாப்பிட்டேன். சரி இந்த பாலையாச்சும் குடுறா. ஆ. ம். என்ன பண்றது? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்ம போயிருக்கலாம். லேட்டா வந்துட்டனே. ம். ச்சே. ம். என்ன பண்றது? ம். ம். சரி அர்ஜுன், நாளைக்கு ட்ரெயினிங் இருக்கா? ஆமா அத்தை இருக்கு. சரி இந்த பாலை குடிச்சிட்டு போய் மேல ரெஸ்ட் எடு. நானும் போய் சரிங்க அத்தை. படுக்கிறேன். ம். ம். மேல போலான்னு பார்த்தா இன்னைக்கு இவங்க எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்களே. ம். ஐயோ, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு விட்டுறக்கூடாது. என்ன இது திரும்பவும் இந்த மாதிரி ஆகுது? ம். நான் சொல்ற மாதிரி செய். உன் பெட்ரூம்ல ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ண. உனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி கனவு வருதோ, எப்பெல்லாம் உனக்கு டயர்ட் ஆகுதோ, அந்த நேரத்துல அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாரு. ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பாரு. அதுல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம்.